நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ராக் அண்ட் ரோல்னா எங்களுடைய டைம் பீரியட் தான்ப்பா, ரெட்ரோனா நாங்க தான்ப்பா இப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த வாரம் பயங்கர குஷியில் இருப்பீங்க. பிகாஸ் இந்த வாரம் முழுதும் உங்களுக்காக மட்டுமே பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரவுண்ட் ரெட்ரோ ரவுண்ட். ரொம்ப அழகா பாடினேன்மா. Congratulations. Under the mango tree, on the banks of the Kaveri. 1970 le MD Srinivasan's music, and that's really retro. தம்பி செட் ப்ராப்பர்ட்டி முகுந்த் கமியர். நடுவர்களே கேட்டுக்கோங்க, அனந்த் சார் கேட்டுக்கோங்க. சங்கதி எப்படி வருது தெரியுமா? நாங்க எல்லாருமே கத்துக்கிறோம். எல்லாருமே ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். ரெட்ரோ ரவுண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் உடைய முடிவில் யாரும் ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு த யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம யங் ஒன்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் NAC Jewelers வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் காத்துட்டு. இப்ப பார்த்தோன்னா அவங்க என்ன பாட்டு பாடுறது, என்ன கேள்வி கேட்கறது, அதுக்கப்புறம் சவரை எப்படி உசார் பண்றது, இது போன்ற ஹெவி திங்கிங்ல இருக்காங்க ஒரு பாப்பா. லெட்ஸ் வெல்கம் தட் பாப்பா, த ஸ்பூர்த்தி பாப்பா.
ஸ்பூர்த்தி ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு செலக்ட் பண்ணி பாடினதுக்கே ஒன்று பாராட்டணும். தேங்க்யூ சார். லாஸ்ட்டில் பாடினியே மேஜர் கார்டு அது நீந்து என்று அது ட்ரை பண்ண. நீந்துகின்ற அது ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீலவானோ அது கொஞ்சம் சாஃப்டாக பாடிப்பாரு. அது சனி பாவக மாறி மற்ற சாங் எல்லாம் சூப்பராக பாடினேன். பியூட்டிஃபுல்லாக பாடினேன். அந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன அவ்வளவு நல்லா பாடுறதுனால இது 2 கரெக்ஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கீப் இட் அப். காட் பிளஸ். ஸ்பூர்த்தி, brilliant performance ma. ரொம்ப அழகா பாடினேன்மா. fantastic, congratulations. ஸ்பூர்த்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நான் லாஸ்ட் டைம் கூட ஸ்பூர்த்தி கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், கொஞ்சம் கிளாசிக்கல் ஸ்டைல் ஒரே ஒரு மாடுலேஷன் இல்லாமல் பாடிட்டு இருக்கீங்கன்னா, ஆனால் இன்னைக்கு யூ ஹேவ் ட்ரைட் அ சாஃப்டாக எப்படி பாடுறதுன்னு இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகினிங் ஆலாப் இருக்குல்ல, அதான் தாளத்தில் வரணும். ஒருத்தர் பாடி பாரு. அது இன்னும் சாஃப்டா ஃபேட் இன். வர்றப்போ ஃபினிஷிங் வரும்போது ஸ்லோ ஆகுது. அது கரெக்டாக தாளத்தில் வரணும். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கரெக்டாக அந்த ட்ராக்குக்கு வந்துட்டு இருக்கீங்க ஸ்பூர்த்தி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸ்பூர்த்தி, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகான காம்ப்ளிமெண்ட்ஸும் வாங்குனீங்க, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸும் வாங்குனீங்க, ரைட்? Did you understand all of that? அதன் மேல நான் வர்க் பண்ணுவேன். கரெக்ட், அதுக்கு தானே சொல்றாங்க உங்களுக்கு. வெரி குட். இன்னொரு பிரச்சனை கேட்கணும். பிரச்சனமா? பிரச்சனைனா பிரச்சனத்தை சாப்பிட்ற ஐட்டமா? பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வயசுல என்னமா ப்ராப்ளம் உனக்கு? இப்போ நீங்க எக்ஸாம் எழுதும்போது நீங்க எக்ஸெட்ரா ஏன் எழுதுங்க? எக்ஸெட்ரா இடிசி ஏன் எழுதுங்க? யாரும் சொல்லாதீங்க. வழக்கமாவே என்னோட பேப்பர் ஃபுல்லாவே எக்ஸெட்ரா தான் இருக்கும். அந்த கேள்வியே ஒரு 4 தடவை எழுதி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எக்ஸெட்ரான்னு போட்டு அது கீழே வந்து ஸ்கெட்சால மார்க் பண்ணி விட்டுருவோம். ஏன் போடுவீங்க எக்ஸெட்ரா? ஏன் போடுவீங்களா? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மார்க் வரணும் தான். எங்க நீயே சொல்லு பாப்பா. சித்ராமா தெரியுமா? பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். இதே மாதிரி தொடரும்ங்கிறதுக்கு இப்போ டொமஸ்டிக் அனிமல்ஸ் அடுத்த எக்ஸாமும் ஃபெயில் ஆகி எழுதுவேன் இல்ல. இப்போ டொமஸ்டிக் அனிமல்ஸ் என்ன, நம்ம வீட்ல வளர்க்குற அனிமல் என்னன்னு கேட்டா, இப்போ நம்ம வந்து பிரியங்கா, பாவனா, பூனை, நாய், மாடு, இந்த மாதிரி தான். அந்த மாதிரி 2-3 எழுதி மீதி எப்படி எக்ஸெட்ரா போட்டுடுவோம். அது அப்படியே அந்த மாதிரி தொடரும். அது மாதிரி தொடரும். இப்படியே தொடர்ந்துட்டே போனா எக்ஸாமுக்கு டைம் இருக்காது மேடம். தப்பா? தப்பு. சரி, என்னம்மா பதில் சொல்லுமா? End of thinking capacity. E end of T thinking C capacity. ஆடா, இத முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பல எக்ஸாம்ல ETCன்னு போட்டு கிளம்பி வந்துட்டே இருந்திருப்பேன். End of the thinking capacity nonsense. இது தெரியாம போயிடுச்சே. ETCனா சுபா அம்மா சொல்றாங்க that is a Latin word. நீங்க சொல்ற எக்ஸ்பான்ஷன் கிடையாது அது. எஸ் மேம், சும்மா சொல்றேன். இது சும்மா ஜாலியா சொன்னது. இப்ப ETCனா end of மொக்க ஜோக். ஆமா, ஆனா பாவனாக்கு மட்டும் ETC வரவே வராது. ஏன் சொல்லுங்க சுபாஜி? எண்ட் ஆஃப் டாக்கிங் கெப்பாசிட்டி வரவே வராது. அந்த மெஷின் ஓடிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்பூர்த்தி. இந்த கொஸ்டினுக்காகவும் சரி, சித்ராமாவை கோவப்படுத்தினதுக்காகவும் சரி, அங்க வந்து உன்னை அடிப்பேன் அப்படின்னு செல்லமா சொல்ல வச்சிட்டீங்க. தேங்க்யூ பேபி, பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெட்ரோ ரவுண்ட் அமக்கலமா நடந்துட்டு இருக்கு. ஃபாஸ்ட் சாங்ஸ் பாடியாச்சு, இப்போ மெலடி சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய மனசுல வந்து ஏதாவது கொஞ்சம் க்ரூவியா கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது இல்லையா? என்ன குருவி?
குரூவியா ஒரு குருவி வந்து பாட போகுது. குரூவியா. ஓகே. ஓகே, நம்ம ஸ்பெஷல் ஜட்ஜோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So please put your hands together for Usha Uthup ji. ¿Quién eres tú? ¿Dónde has estado? En el movido cielo terreno te encontré. Me llega hoy tan de repente y da sentido a toda mi vida con tu querer. No me समझा, no me जाना, जो भी तुमने मुझसे कहा है सेñorita, मगर फिर भी न जाने क्यों मुझे सुन के अच्छा लगा है señorita. No desvíes la mirada que va cerca de mí, मुझको बाहों में तुम घेरो, समझीना señorita, चाहत के दो पल भी मिल पाए दुनिया में ये भी कम है क्या, दो पल को तो आओ हो जाए, भूले हम होता गम है क्या señorita, suno suno señorita, कहते हैं हम क्या, हम podré interpretar el sentido de las palabras que me dedicas, por el calor de tu mirar me hace sentir como la más bella señorita. Diga sí, que hermano की दास्तां है señorita, ये चाहत की मोहब्बत की सारी दुनिया में एक ही जुबान है señorita. मुझसे अब नजर ना फेरो, आओ पास तुम मेरे, मुझको बाहों में तुम घेरो, समझीना señorita, चाहत के दो पल भी मिल पाए दुनिया में ये भी कम है क्या, दो पल को तो आओ हो जाए, भूले हम होता गम है क्या señorita, suno suno señorita, कहते हैं हम क्या हुए. Hey, get your hands everybody, come on. Hey, hey. जो भी पल बीता ये señorita, हर पल तुमने है दिल जीता, बस इतनी सी तो बात है. No te desvíes la mirada que va cerca de mí, मुझको बाहों में तुम घेरो, समझीना señorita, चाहत के दो पल भी मिल पाए दुनिया में ये भी कम है क्या, दो पल को तो आओ हो जाए, भूले हम होता गम है क्या, चाहत के दो पल भी मिल पाए दुनिया में ये भी गम है क्या, दो पल को तो आओ हो जाए, भूले हम होता गम है क्या. आई 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 Thank you, Usha ji. Thank you. That was absolutely wonderful, Thank Didi. you so much. Thank you. I love you too. Thank you. Can I sing one more song, please? Shall we? A 5, 6, a 1, 2, 3, 4. Under the mango tree, on the banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a golden and sweet Mallige poo. Under the mango tree, on the banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a golden and sweet Mallige poo, Mallige poo, Mallige poo. So that's really retro. Woo!
1970 le MD Srinivasan's music, and yeah, it's ages now. So it's wonderful, and that's really retro. Fabulous. Before all of you were born, I think so. பீதியோட நம்ம எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்குறோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய டைட்டில் வின்னருக்கு. அந்த டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான டவுன் ஹவுஸ் அன்பு பரிசாக காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் கலரா மட்டும் நாங்க Dress போடலங்க, வண்ணமயமான பாடல்கள் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல. அடுத்ததா ஒரு ரொம்பவே ஆனஸ்டான ஒரு பெர்ஃபார்மர் ஒருத்தர் வராரு. லெட்ஸ் வெல்கம் அனில் ஆகாஷ் ஆன் ஸ்டேஜ். தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம் முடிவெறும் ஒன்று தொடரலாம் இனி சுகமே ரொம்ப நல்ல பாட்டு, நல்லா பாடிருக்கீங்க. இந்த தடவை சாஃப்டான ஒரு ரெண்டிஷன் கொடுத்துருக்கீங்க, நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் பல்லவியில மட்டும் சுகமே அங்கே மட்டும் ஏதோ ஒரு சுமை தாங்கியாய் பாடுங்க. நெஞ்சிலே வாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே. ஒரு பிடிச்சு பிடிச்சு வருது, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு பாடுங்க. சுமை தாங்கியாய் அது அதே மாதிரி வேதனை தீரலாம், வேதனை தீரலாம், வேதனை வேதனை தீர. அது ரெண்டு தான் கொஞ்சம் எனக்கு ஒரு கண்ட்ரோல், ஒரு ஃப்ரீயா வராம இருந்த மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே நல்லாவே பண்ணீங்க. Thank you. ஆகாஷ், lovely voice and உங்க ஸ்டைல் ரொம்ப 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 பிடிச்சது எனக்கு. Thank you. I like the way you sang. Some places கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்தது, ஆனா it was really a lovely soothing performance. ரொம்ப பாடினேன். Thank you. அனல் ஆகாஷ்,
உங்களோட வாய்ஸுக்கு பொருத்தமான ஒரு பாட்டு நீங்கள் தேடி பாடியிருக்கேள். ஃபோக்கஸ் வந்து ஒன்லி இன் தி மெலடி ஆஃப் தி சாங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிதானமாக பாடினீங்க. வெல் டன். தேங்க்யூ மேம். அண்ட் இந்த சாங் வந்து என் வாய்ஸ்க்கு சூட்டபிள் ஆக்குனது அனந்த் சார் தான் மேம். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பிரின்சிபல் நான் சொல்கிறேன். சங்கதி வந்து ஃபாஸ்ட் டியூன் ஆகையால் சங்கதி எல்லாம் டோன் கட் ஆச்சுன்னா அது எல்லா வாய்ஸ்க்கும் ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ இந்த கட் இல்லாமல் இழைஞ்சி வர்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் கட் தேவை, இல்லைன்னா டெஃபினேஷன் வராது. ஸோ சங்கதிகள் ஒரு சங்கதியின் ஒரிஜினல் சாங்கை ஸ்டடி பண்ணும்போது என்ன மாதிரி டோன் என்ன பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது இதை நீ ஸ்டடி பண்ணணும். அண்ட் உன்னுடைய வாய்ஸ்க்கு தாஸ் அண்ணாவுடைய வாய்ஸை விட உன்னுடைய வாய்ஸ்க்கு எஸ்பிபி சாருடைய வோக்கல் லாங்குவேஜ் இன்னும் சூட்டபுளாக இருக்கும். அதை நீ நிறைய ஃபாலோ பண்ணி அப்போ நிறைய உனக்கு வெரைட்டி ஆஃப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த சங்கதியோட இந்த ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணலன்னா உனக்கு அது ஒரு பிளாக்காக இருக்கும். ஓகே. ஏய் சேம் பேண்ட். எஸ் பட் அவரது பெட்டரா இருக்கு உங்களதை விட. ஓகே. அண்ட் ஐ திங்க் நீங்க ரொம்ப ரசிச்சு தான் பாடுனீங்கல்ல இந்த பாட்டு. ஆமாங்க. பயங்கர ஃபீலிங்ஸ். தேங்க்யூ ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அனில் ஆகாஷ். நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம். ரெட்ரோ ஸ்டைல் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஏதாவது ஒரு சட்டை கவுன் ஏதாவது தைக்கிறாங்கன்னா அதுல மீந்த துணி எடுத்து தலையில இடுப்புல கட்டிக்கிறானுங்க. அததான் நானும் செஞ்சிருக்கேன். சி ஓ வெரி நைஸ். அண்ட் சமத்துல ஒரு வெரி நைஸான ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்முறை நம்மளுடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வரக்கூடிய குழந்தைக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharam Gold Winner and co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லகர்களுக்கான தேடல் and you're watching Retro Round. ரெட்ரோ ரவுண்ட்ல நம்ம வந்து ஃபாஸ்ட் சாங்ஸ், மெலடிஸ், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம்ப்பா. அடுத்ததா இந்த செகண்ட் ரவுண்ட்லயும் நான் வந்து கலக்க போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சட்டன் கூப்பிடுங்க மக்காப்ஸ். சட்டை மேல எத்தனை பட்டை, நான் என்ன கேள்வி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தம்பி தான் வந்து நம்மளுக்கு பாட போறாரு. லெட்ஸ் வெல்கம் ராபி.
ராபின் தாசண்ணா பாடின ஒரு நல்ல பாட்டு நல்லாவே பாடுங்க. எனக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் செந்தாழம் பூவில் அது அவ்வளோ ஃபாஸ்ட் சங்கதி. அது மெதுவாக உங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். அம்மம்மா மட்டும்தான் எனக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது. தாசண்ணா பாடுறது நான் நிறைய கான்சர்ட்டில் கேட்டிருக்கேன். அம்மம்மா அது ஒன்று, அம்மம்மா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அது ரெண்டு அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பாடி காட்டுங்க. அம்மம்மா அம்மம்மா கத காட்டுதா அம்மம்மா அம்மம்மா அது நோட்டு கரெக்ட். ஸ்டார்ட் பண்றல அங்கே வா. அம்மம்மா அம்மம்மா ஆனந்தம் செகண்ட் அம்மம்மா அதுதான் கரெக்ட். அப்புறம் மயங்கி மயங்கி வருது இல்லை சரணத்தில். மயங்கி மயங்கி செல்லும் அங்கே ரெண்டு இடத்துல தான் தப்பு வந்தது. மீதி எல்லாமே நல்லாவே பாடினீங்க. கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய் ராபின். ராபின் ரொம்ப அழகாக பாடினேப்பா. இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு if you practice, I'm sure you'll be fantastic. Okay, you have a charming smile. Unga entire body language and your smile very nice pa. Okay, build on your strength. God bless you. Thank you. ஹலோ, என்ன நடக்குது? இல்லை எப்படியும் ஒரு 1/2 hour பேசுவான். நான் அது வரைக்கும் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். நீ பேசுவ? பேசவே மாட்டான் அவன். நீங்க பேசினா தான் பேசுவேன் அப்படின்வான். உன்னை அமௌண்ட் ஒன்றா எதாவது தரேன்டா, எதாவது பேசுறா. சரிடா, உன்னுடைய ஸ்கூலை பற்றி 2 நல்ல விஷயங்களை சொல்லுங்க. சொன்னாதான் அனுப்புவோம். ஆமா சரி, ஐ திங்க் இன்னைக்கு ரொம்ப தம்பி செட் ப்ராப்பர்ட்டி முகுந்த் கம் ஹியர். ஐயோ பாவம். இல்ல ஏதோ கிரைண்டர் வர்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. கண்டிப்பா அவங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனால தான். பாப்பா அடே, அது என்னுடைய கடலைடா. நான் டிஃபனுக்கு வச்சிருந்த கடலை. நீ உட்காந்து கடலை போட்டுருப்பேன்னு. வா, ஓகே, கொஞ்சம் கடலை கொடு. ஒண்ணா கொஞ்சம் கடலை கொடுன்னா அதாவது கொடுத்தானே. சொல்லு. நம்ம கையில 10 விரல் இருக்கு இல்லையா, இது நான் க்ளோஸ் பண்ண போறேன். க்ளோஸ் பண்ணி தொலை. 10 9 8 7 6 + 4 10 தானே. அப்போ இந்த விரல் எக்ஸ்ட்ராவா? அந்த விரல் எக்ஸ்ட்ராடா. இப்போ வெட்டிடலாம். அதை உனக்கு 10 விரல் தானே இருக்கணும். கடிச்சு தின்னலாம். அதுக்கு பதில் கொடுக்கல யாருமே. அவனோட கேள்விக்கு பதில் சொல்லல. பதில் எப்படி சொல்ல முடியும் சித்ராமா? இதுக்கு வெட்டிடலாமா? வெட்டிடலாம், விரல வெட்டிடலாம். ஓகே, இப்போ முகுந்துக்கு ஒரு சேலஞ்ச். சேலஞ்ச் என்னன்னா, என்ன வேணா சொல்லுங்க. நீ என்ன வேணா சொல்லுடா, அப்புறம் சாப்பிட்றதுக்கு நீ கண்ணபடிக்கு சொல்லுவ, அதெல்லாம் நான் வாங்கி தர வேண்டியதா இருக்கும். இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஸ்ரீஹரி மாதிரி பண்ண முடியுமோ? பண்ணு பண்ணு. அல்ல ஜோரா கை தட்டுங்க நம்ம முகுந்துக்கு. சேலஞ்ச் ரவுண்டில் அவங்க வந்து தகிட தகுமி அந்த சாங் இல்லையா, அது வந்து அது எப்படி வந்து ஸ்ரீஹரி பண்ணான்னு சொல்ல காமிக்க போறேன். ஓகே, கம் ஆன் டு இட். வேணுமா? ஆமா வேணும்டா வேணும்டா. ஏன்டா அதையே கேட்டுன்னு இருக்கிற? வேணுமா வேணுமான்னு? வேணும்டா. வேணுமா? எனக்கு நல்லா வேணும். ஓகே ஓகே, நான் சொல்ல. ஆனா லைட்டே மியூசிக் போடுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு. கம்பெனி கொடுங்க. டென்ஷனா இருக்கு. பரவாயில்ல. தக்கிட ததிமி. நீங்க பாடுங்க அப்படியே. மாகாஸ் தகிட ததிமி அப்படி பாடுங்க. நான் பண்ணலாம். ஓ, நீங்களே பாடுறீங்களா? ஓகே. தகிட தகிமி தந்தானா லல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 
தகிட தகிமி தகிட தகிமி She's so cute. வேற யார் மாதிரிலாம் நீ மிமிக்ரி பண்ணுவ? நானா? யார்? ஓகே மோகன்லால். மோகன்லாலா? ஆமா ஆக்டருக்கு போயிட்டியா? இங்க இருக்கிற யாராவது இமிட்டேட் பண்ணுவியா? இங்க இருக்கு. சரி ஓகே ஆக்டர் மோகன்லால் மாதிரி பண்ணு. ஏன்னா அவர் பசியேறி வந்து அடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். நீ பண்ணு. ஓகேயா? லாஸ்ட் ஃபைனல் டச்சுக்கு நம்ம வந்து லாஸ்டான ஒரு விஷயம் கேட்கலாம். நீ வந்து எல்லாருமே பாடுறாங்க நானும் பாடணும் அப்படின்னு சொல்லி சங்கதிலாம் கத்துக்கிட்டியாமே? சங்கதியா? சங்கதி வர வைப்பியாமே அப்படியே
சங்கதி எப்படி வருதுன்னு தெரியுமா? எப்படி வருது? அது ஒரு நிமிஷம் நடுவர்களே கேட்டுக்கோங்க, அனந்த் சார் கேட்டுக்கோங்க. சங்கதி எப்படி வருது தெரியுமா? சங்கதி வந்து சொல்றா தொண்டைன்னு கிடையாது. அது வந்து எங்க இருக்கு அப்போ? என்னடா எப்படி சங்கதி தொண்டையில இருந்து வர்றதில்ல, கீழே சேக்காவதுல அப்படியே மேல வர்றது பிடிக்கி பானையில இருந்து ஆரம்பிக்குது. அப்படியே வந்து போய்டும். அப்படியே வந்து போய்டும். இது இன்னொரு வாட்டி பண்ணு. எப்படி கீழ இருந்து மேல போகுது பாத்தீங்களா? இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. ஸ்லோவா சங்கதி வந்து மெலடில சங்கதி போடணும்னா ஆமா ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணாத ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணு. சார் என்ன சார் கொடுமை இது? அவங்கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கு சார், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. டக்குன்னு உங்க ட்ரெஸ் எதை எடுத்து ஆல்டர் பண்ணி நான் தான் குட்டி அனந்த் வைத்தியநாதன் ஊரை சுத்தி ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பரா. சரி ஓகேடா. இந்த சங்கதி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நாங்க எல்லாருமே கத்துக்கிறோம். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சங்கதி பண்ணலாம். எல்லாருமே ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், சப்போஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க, பேட் மூட்ல இருக்கீங்கன்னா நீங்களும் எழுந்துறீங்க. எங்க கூட இந்த மாதிரி சங்கதி வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பயங்கர ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஆல் டூ திஸ் டுகெதர். கம் ஆன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ. ஓகே, எல்லாரும் பார்த்துக்கோ. அருமடா மெலடி சங்கதி. அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட். இது முகுந்த் ஸ்பெஷல் ரா. இன்னொரு தடவை பண்ணு. மகப்ஸ் சூப்பர். ராபின், நீங்க இத பண்ணி ஆகணும். ஓகே, கம் ஆன். பண்றியா? பரவாயில்ல. கூலிங் ராப்ல வந்து பாத் இருக்கும்போது ஓ இப்போ குளுந்தானே நம்ம அப்படி பண்ணுவோம்ல, அதை வச்சு இவர் சங்கதி போடுறாரா? பாரா சாதகம் பண்றாரு. ஓகே அனந்த் சார், இந்த டிக்கெட் தேருமா சார்? பெரியவர் அது. ஐயோ ஐ திங்க் இன்னில இருந்து நீங்க வந்து இவர் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பத்ம விபூஷன் போடா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. வேணாம் ஐயோ பெரியவர் அங்கே போ போடா ஏய் அங்கே இரு. வந்தே தொலைச்சிடுவேன். துட்டு மணி மணி காசு பணம், 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 துட்டு மணி மணி. நல்ல வாய சம்பாதிச்சு நார வாயங்க தின்னுறான். கணக்கு போட தெரியாம காசு அள்ளி இறக்கிறான். காசு பணம், துட்டு மணி மணி காசு பணம், துட்டு துட்டு துட்டு. அம்மா சூப்பரா வெரி நைஸ்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் அருமையான பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கீப் வாட்சிங் Airtel Super Singer Junior 4 powered by Energy Tarum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். என்ன அநியாயமாகுதுடா இதெல்லாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tarum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அடுத்ததாக வந்து பாட போறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்படி நான் சிரிக்கும் போதே நீ புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சைனீஸ் பொம்மை மாதிரி கியூட்டா வந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. நம்ம சூப்பர் சிங்கரோட மிக்கி மவுஸ். லெட்ஸ் வெல்கம் பிரவஸ்தி.
பிரவஸ்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். பிரவஸ்தி நல்லா பாடினீங்க. அந்த பிகினிங் பிஜிஎம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வருது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் ஹஸ்கியாக பாட முடியுமா? ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, பாவி மனம் தூங்கலையே, பாவி மனம் தூங்கலையே, தூங்கலையில் இன்னும் கொஞ்சம் காற்று, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர் கொடுத்து, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே, அதுவும் ஏனோ புரியலையே. அதே மாதிரி சரணத்தில் கன்னி பொண்ணு தானே, கன்னி பொண்ணு தானே, அதே தான். அதே மாதிரி ரெண்டாவது ஏ மாமனே, ஏ மாமனே, ஏ மாமனே, அதை ட்ரை பண்ணு. ஏ மாமனே, ஏ மாமனே, ஏ அது கொஞ்சம் வால்யூம் ஏறி இறங்கி வரணும். ஏ இப்போ ஒரே லெவலில் இருக்கு பிரவஸ்தி. இன்னும் அவ்வளோதான். மீதி எல்லாமே இது சும்மா ஒரு என்ன சொல்கிறது, இப்படி தான் எங்கெங்கே கவனிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டி இதை சொல்லி கொடுத்தேன். இனிமேல் அதை கவனித்து கேட்டுட்டு கற்றுக்கிட்டு வரணும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப நல்லா பாடியிருக்கேன். இன்னும் பெர்ஃபெக்ஷன் வரலாங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே பிரவஸ்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன். ரொம்ப பிடிச்சது உங்கள் பாட்டு. அண்ட் பெஸ்ட் திங் இஸ் இந்த மாதிரி ஒரு டீச்சர். ஓ காட், ரியலி ஃபேபுலஸ், ரியலி ஃபேபுலஸ். அண்ட் நீங்கள் வந்து கரெக்ஷன் எடுத்துக்கிறல்ல, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணினேன். எவ்ரி கரெக்ஷன் யூ ஹவ் டேக்கன் ஸோ வெல். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் இட் மா. வே டு கோ. லவ்லி. காட் பிளஸ். பிரவஸ்தி, உன்னை எண்ணி தானே, அந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பாடு இன்னொரு வாட்டி. உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே, போனே போனே, ஏன் மாமனே சொல்லு. ஏ மாமனே, ஏ மாமனே. குட். அதுக்காகவே உனக்கு ஷவர். பிரவஸ்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன் பிரவஸ்தியை எல்லாருமே மிக்கி மவுஸ்ன்னு கூப்பிடுறாங்க? இது எனக்கு தெரியாதே. ஏம்மா? தெரியாது. கேளுங்க. ஏன் என்ன மிக்கி மவுஸ் கூப்பிடுறீங்க? வேற என்னன்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்கும்? பிரவஸ்தி. அப்பெல்லாம் எங்களால் கூப்பிட முடியாது. மிக்கி மவுஸ் தான் கூப்பிடுவோம். ஏன் அப்படி கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம், அப்படிதான் கூப்பிடுவோம், அப்படிதான் கூப்பிடுவோம். ஓகே, அப்பனா உன்னை வந்து பார்பின்னு கூப்பிடுவா? பாடுறா. ஏன்னா அவங்க டால் மாதிரி தானே இருக்காங்க. ஓகே, அதனால பார்பின்னு கூப்பிடலாம். சாக்லேட்லாம் சிந்தி இருக்கு. அப்ப எப்படியும் ஒரு ஹேம்பர் தருவாங்க. அத ஹீரோயின் தான் வச்சிருக்காங்க. போய் வாங்கிட்டு வந்துருமா. ஆமா. தெலுங்குல ஒரு சாங் இருக்கு, கீச்சுராலு கீச்சுராலு. எனக்காக ஒரு 2 லைன் பாடுங்க ப்ளீஸ். யூ நோ தி சாங்? உங்களுக்கு தெரியுமா? No ma'am, I heard my favorite song. 1 2 3 4. కీచురాళ్ళు చీకటింట మగ్గు చుచ్చురాళ్ళు, కీచురాళ్ళు ఎగొంతు చించుకొన్న రేహిగోళ్ళు, పొద్దుగుకు వేళ రొక్కరోಳು రాత్రిరేళ సాగే రొక్కరోಳು, ఒళ్ళే నిదళ్ళు నిదళ్ళి లేని నిప్పు కళ్ళు, కీచురాళ్ళు చీకటింట మగ్గు చుచ్చురాళ్ళు, కీచురాళ్ళు గొంతు చించుకొన్న రేహిగోళ్ళు. That's it. क्वेश्चन கேட்கணும். யார்கிட்ட கேட்க போறீங்க? அவ்வளவுதானே, கேளுங்க. ஆர்டினரி கோழிக்கு எத்தனை காலு?
இந்த கேள்வி மேக்கப் அங்கிளுக்கு மட்டும். கோழிக்கு 2 காலு, ஆடுக்கு 4, நரிக்கு 4, மொத்தம் 10 காலு. கரெக்டா? எல்லாம் ஈஸியா ஒரு क्वेश्चन கேட்டீங்க. வெரி குட். போய்ட்டோமா? Thank you பிரவஸ்தி. வெல்கம். பாய். பாய். ஒரு மஃபின் எடுத்து ஒன்றே தின்னாத, வயிறு வலிக்கும். ஸோ இந்த பசங்களாம் வந்து பார்த்தோன்னா நம்மளை கேள்வி கேட்டு வாரம் நம்மளை டேமேஜ் பண்ணுறாங்கன்றனால நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது லஞ்சம் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம ஜட்ஜஸ் பேனலுக்கே வந்து ஏதாவது லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி நடுவர்களுக்கே லஞ்சம் கொடுக்க முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பசங்களாம் கேள்வி கேட்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கிஃப்டா. ஸோ சித்ராமா கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் த கிஃப்ட். நீங்கள் கேட்ட கிஃப்ட்டு அங்கே இங்கே தேடி அலைஞ்சு எல்லாருமே உங்களுக்காக ரெடி பண்ணி உஷார் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். மனோஜ் சருக்கு என்னையே நான் கிஃப்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ 3 லேடிஸ்க்கும் அழகான பூ வந்து பரிசா கிடைச்சிருக்கு. மனோஜ் சருக்கு 7:30 ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அக்கா அப்பாவே கிஃப்டா வாங்கிக்கிட்டாரு. 2 பேருமே அனந்த சயனத்துல வந்து தூங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் ஆச்சு இல்லையா, அதனால தூங்குங்க. நாளைக்கு எல்லாருமே உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, this is bye from all of us. Keep watching Airtel Super Singers Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லகர்லக்கான தேடல். Thank you and good night.